பிடிஎஸ் நண்பதிகளுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜங்குக்கு பற்றி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஜிமினை பற்றி பார்த்துட்டோம், ஜேயோப்பை பற்றி பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். பட் நம்ம தலைவனோட என்ட்ரி எங்கே, அதாவது தலைவன் எங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேர் இஸ் த கிம் தயங், வேர் இஸ் த வி அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க. ஸோ அட்லாஸ்ட் நான் பதில் சொல்கிறேனோ இல்லையோ அவரே பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி வந்தேனோ அப்படியே மாதம் திருப்பி வந்திருக்கேன். அதுவும் ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் தான் கிடைக்கல, அவரோட பொண்ணான வார்த்தைகள் பட் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பொண்ணான வார்த்தைகள் என்ன, உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 ஃபேன்ஸ்டையும் பேசியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் பேசணுமா, இல்லை அவர் என்ன தான் சொன்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காமல் நீ பார்க்குறது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சும்மா தான் இருக்குது, அழுத்தி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் உங்கள் லவ்லியான மனசை காட்டுற மாதிரி மறக்காமல் லைக் அழுத்திட்டு கிம் தயங் நெக்ஸ்ட் பிளான் என்ன, அவர் சொன்ன பதிலுக்கு நீ ஹாப்பியானீங்களா இல்லையானு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நடந்த சம்பவம் தான் என்ன ப்ரோ, ஏது தான் ஆச்சு, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை அது தெரிஞ்சிருக்கும். எல்லாரோட பற்றி அப்டேட் வந்துட்டுருக்கு. பட் வியை பற்றினா அந்த ரூமர்ஸ் கதைகள், அதாவது கிம் தயங் ஜெனி மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். பட் தலைவன் அஃபிஷியலாக எங்கேயுமே காணோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சின்னதல்ல பெருசாக ரொம்ப நாள் கழிச்சு நானே போடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரே சொல்லியிருப்பார். என்ன கேட்டிங்கன்னா ஒரு லாங் மெசேஜ், லைக் எப்படி கேட்டிங்கன்னா ஒரு எல்லாம் எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா, எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு. ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் நானே வந்திருக்கேன். ஒரு லாங் ஹாலிடேஸும் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து கிடச்சிருக்கு. அண்ட் எப்படி போயிட்டுருக்கேன், நல்லா போயிட்டுருக்கேன், நல்லா இருக்கீங்களா என்றதுக்கப்புறம் எனக்கு சொல்ல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம் வர ஒரு பயம் ஒரு சைடு இருந்தாலும் அதுக்கப்புறம் கிடைக்கப்புற லீவுக்காக நிறைய பேர் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கிம் தயங் பார்த்திங்கன்னா அவருக்கு மிலிட்ரி என்ன தான் ஒரு டஃப்பாக போயிட்டு இருந்தாலும் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் பட் அது முடிய போது இன்னும் கப்புள் ஆஃப் மந்த்ஸ், இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வி உங்கள் ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வி வெளில வந்துடுவார். ஸோ அது மாதிரி இருக்க கொஞ்சம் மாதங்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ காத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவரும் ஈகராக காத்துட்ருக்கதான் அந்த மெசேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் மட்டும் வெயிட்டிங்கில் இல்லை, தலைவனும் வெயிட்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ ரெடியாக இருங்க, கண்டிப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஒரு ஃபன் உறுதி. இது மாதிரி தான் ஒரு பெரிய நோட்ஸாக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் ஒரு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேக் கேர் பண்ணிக்க சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் மாதிரி மீ டூ அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு ஹைலைட்டான கேள்வி, நீங்கள் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் கேட்டிருப்பாங்க. என்ன டார்கெட்டுப்பா, ஏது டார்கெட் பண்ணி வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தார். இப்போ பல்க் மசில்ட் ஆனோடனே வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெயிட் கெயின் பண்ண டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அச்சீவ்லாம் பண்ணிட்டேன், ஃபில்மிங்கும் போயிட்டுருக்கு, எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு வெளியில் வரத்துக்கு மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வார்த்தைகளை கொட்டியிருப்பார். ஸோ இது மாதிரி வார்த்தைகள்லாம் நேற்று சண்டே ஸ்பெஷலாக உங்களுக்கு கொட்டி வெயிட்டிங்கில் நானும் இருக்கேன், நீங்களும் இருங்க, கூடிய சீக்கிரம் 2 பேரோட காதலும் சேர்ந்து லவ்னு என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருப்பார். இது மாதிரி அற்புதமான அந்த கன்வென்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அண்ட் கிம் தயங் சைடில் நீங்கள் எதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லி இந்த விஷயம் ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஆஜே, லவ் யூ ஆல், டாட்டா, பை.